ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். ரீசெண்டா ஒரு விஷயத்த காஜல் பசுபதி சொல்லியிருக்காங்க. காஜல் பசுபதி வேற யாரும் இல்ல, சாண்டி மாஸ்டருடைய முன்னாள் மனைவி. பல நாடகங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க. சின்ன திரையில ரொம்ப பிரபலமானவங்க தான். அவங்க ஒவ்வொரு விஷயமும் பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு உண்மை இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில பஸ் எல்லாம் இயக்கி இருந்தாரு. அதுல அவர் ஒரு பஸ்ல உட்கார்ந்து டிராவல் பண்ணாரு. ஸோ அப்போ ஒரு கண்டக்டர் அவருக்கு டிக்கெட்லாம் கொடுப்பாரு. கூட உட்கார்ந்து போட்டோலாம் எடுத்துக்க சொல்லுவாரு. கண்டக்டரை கூப்பிட்டு பக்கத்திலே உட்கார வச்சுப்பாரு. இதை பார்த்த தாவேகா ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. நிறைய சப்போர்ட்ஸ் அவருக்கு கிடைச்சது அந்த ஒரு போட்டோல. சோ அத ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பக்கத்துல ஒரு கண்டக்டரை உட்கார வச்சு போட்டோ எடுத்திருப்பாங்க. பட் அந்த போட்டோல சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்டக்டரா இருக்கிற மாதிரி ஏஐல பண்ணி அந்த போட்டோவை வைரல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த போட்டோவை பத்தி காஜல் பசுபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உங்களெல்லாம் எதுக்கு தற்குறின்னு சொல்றாங்கன்னு இப்போ புரியுதா? முதலமைச்சர் விஜய் ஓகே, நான் அவரை தப்பு சொல்லல. அவர் நடிச்சு இன்னைக்கு பெரிய ஆளாகி முதலமைச்சரா ஆகிட்டாரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா ஆகலனாலும் அதை விட ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் பல வருஷமா ஸ்டாரா இருந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம தன்னோட சொந்த முயற்சியால, சொந்த திறமையால இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை ரீச் பண்ணிருக்காரு. அப்பாவோட தயவால ஒருத்தர் நடிக்க முதலமைச்சர் ஆனது பெரிய விஷயமா, இல்ல எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒருத்தர் கஷ்டப்பட்டு சூப்பர் ஸ்டாரா உலக அளவுல இருக்கிறது பெரிய விஷயமா? அவர் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? சூப்பர் ஸ்டார் தலையில முடியே இல்லாம வந்தாலும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இன்னைக்கும் அவருக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க. உங்களோட முதலமைச்சர் விஜய கொஞ்சமாவது விக் இல்லாம வெளியில வர சொல்லுங்க, மேக்கப் இல்லாம வெளியில வர சொல்லுங்க, அப்புறம் இந்த போட்டோவை வைரல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சரமாரியான கேள்விகள் கேட்டு அந்த போஸ்டரை பத்தி விளாசி இருக்காங்க. சோ இதை பார்த்த பல சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் காஜல் பசுபதிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் தாவேகா ரசிகர்கள் ஆபாசமான வார்த்தைகளால காஜல் பசுபதியை திட்டிக்கிட்டும் இருக்காங்க. சோ ரெண்டு பேருக்கும் நடுவுல மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா காஜல் பசுபதி சொன்னது சரியா தவறா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.